துர்ச்செய்தி, நற்செய்தி கிடையாது, ஏமாற்றுகின்ற செய்தி. ஆண்டவருக்கு நேரடியாக தான் தொடர்பு கொண்டார். அவருக்கு மீடியம் தேவை. பாவம் வந்த பிறகு தான் மீடியம் தேவைப்பட்டுச்சு. மீடியம்னால தான் பாவமே வந்துச்சு. அதை தொடர்ந்து இன்றைக்கி மீடியம் இல்லாமல் நம்ம என்ன செய்ய முடியாது, தொடர்பு கொள்ள முடியாது. ஸோ ஓரல் கம்யூனிகேஷன் கல்ச்சர், அதில் என்ன பார்க்குறோன்னா ஸ்பீச், அதாவது பேச்சு, கவிதை, நாடகம் மற்றும் நடனம், இதுக்கு வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் we came into print communication culture, அதாவது அச்சின் மூலமாக, எழுத்தின் மூலமாக, பேப்பர் இன்வென்ஷன், பிரிண்டிங் ப்ரெஸ் 1453 ஜோஹன்பர்க் இது பண்ணதுனால மார்ட்டின் லூதர் நியூ டெஸ்டமெண்ட்டை ஜெர்மன் லாங்குவேஜில் பிரிண்ட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் எங்கெங்கு மிஷினரிகள் சென்றார்களோ அவங்க என்ன செஞ்சாங்க, அங்கு அச்சு இயந்திரத்தை அறிமுகம் செய்தார்கள். ஸோ த பிரிண்டிங் பிகேம் த மோஸ்ட் டாமினன்ட். ஸோ பிரிண்டிங்கினால் என்னாச்சு, நாலேஜ் பிகம் ஸ்மாலர் அண்ட் ஈஸியர் டு புட். இன்னைக்கு காலையில் சொல்லும் பொழுது கூட அவங்க என்ன சொன்னாங்க, இன்டர்லீனியர் நியூ டெஸ்டமெண்ட் அதை படிக்கணும். எத்தனை வேணும், ஒரு 15 கிலோ புக்கு வேணும். ஆனால் அதுக்கு முன்னாடி படிக்கணும்னா அது எவ்வளோ வேணும், 150 கிலோ வேணும். ஏன்னா சுருளில் தான் எழுதப்படும். ஸோ ஒரு சுருளில் ஒரு புத்தகம் தான் எழுத முடியும். 66 புத்தகத்தை எப்படி எழுதுது? ஸோ அப்போ நாலேஜ் பிகம் ஸ்மாலர், நாலேஜ் பிகம் போர்ட்டபிள். ஒரு புத்தகத்தை போட்டு அதை என்ன செய்யலாம், வெளியே கொண்டு போகலாம். ஸோ அதுக்கப்புறம் அதை என்ன செய்யலாம், நிறைய நாவல்ஸ், ரிலீஜியஸ் புக்ஸ், டெக்ஸ்ட் புக்ஸ், நியூஸ் பேப்பர், மேகசின், ஜேர்னல், பேம்ப்ளெட் எல்லாமே வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ தெர் வாஸ் அ பிரிண்டிங் ரெவல்யூஷன். ஸோ அந்த ரெவல்யூஷன் கிட்டத்தட்ட 500 ஆண்டுகள் ஆகிட்டு. ஆனால் இவ்வளோ ஆண்டுகள் ஆனாலும் எழுத படிக்க தெரியாமல் இருப்பாங்க. ஸோ அதனுடைய விஷயம் அது பின்பாக பார்க்கலாம். ஸோ அச்சு இயந்திரம் வந்து இருந்துச்சு. அது மூணாவது என்ன பண்ணாங்கன்னா இந்த ப்ராட்காஸ்ட் கம்யூனிகேஷன் கல்ச்சர். ஸோ ஒளிபரப்பின் மூலமாக, ரேடியோ மூலமாக. இதனை எதற்காக பயன்படுத்தப்பட்டதுன்னா தூரத்தில் உள்ளவர்களுக்கு செய்தி அனுப்புறது. இதை ரொம்ப அழகாக பயன்படுத்தினா சபை தான் பயன்படுத்து. எதுக்காக பயன்படுத்துகிறாங்க, இந்த அயன் கர்டன் சொல்லுவாங்க. கம்யூனிஸ்ட் கண்ட்ரிகளில் அவங்க என்ன செய்யக்கூடாது, பைபிளை வைத்திருக்கக்கூடாது, அவங்களை பிரசங்கம் பண்ணக்கூடாது. அவங்க என்ன செய்தால் ரேடியோ செய்திகளை அனுப்பி நற்செய்தியை அறிவித்தார்கள். ஸோ த சர்ச் வாஸ் இன் த ஃபோர் ஃப்ரண்ட். பிரிண்டிங் டெக்னாலஜியாக இருந்தாலும் சரி, ரேடியோ டெக்னாலஜியாக இருந்தாலும் சரி, சபையானது நற்செய்தி அறிவிக்க வேண்டிய வேண்டும் என்ற முனைப்போடு இருந்தனால் செஞ்சது. அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், டெலிகாஸ்ட் கம்யூனிகேஷன் கல்ச்சர். ஃபோர்த் என்ன வந்துச்சு, டெலிகாஸ்ட். டெலிகாஸ்ட்னா என்ன செய்யணும், முன்னாடி வந்து இத்தனை சேட்டலைட் டெலிவிஷன் கிடையாது, ஏதாவது ப்ராட்காஸ்ட் கல்ச்சர். அதில் ஒரு சேனல் தான் இருக்கும், இல்லை 2 சேனல் தான் இருக்கும், கவர்மெண்ட் சேனலாக இருக்கும். ஸோ இப்போ நான் பவர் பாயிண்ட் போட்டு பேசுகிற மாதிரி தான் அதில் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அங்கே வந்து ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை, ஆனால் இட் வாஸ் தேர். ஸோ இது வந்து கொஞ்ச நாட்கள் இருந்தது. விசேஷமாக அந்த ஸ்போர்ட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு மக்கள் விரும்பினாங்க. அது நேரடி அலையெல்லாம் வந்தது. ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்காக செய்யப்பட்டது. ஸோ இப்போ என்ன பார்க்குறோன்னா இந்த டிஜிட்டல் கம்யூனிகேஷன் கல்ச்சர். ஸோ இப்போ கம்யூனிகேஷனில் 5வது யுகத்தில் இருக்கிறோம். ஓரல் முடிந்து, பிரிண்டிங் முடிந்து, ரேடியோ முடிந்து, டெலிவிஷன் முடிந்து, டிஜிட்டல் கல்ச்சர். ஸோ இந்த 5 கல்ச்சரில் முதல் 3 கல்ச்சரில், அதாவது ஓரல் கல்ச்சர், வாய்மொழியாக இது பண்ணும் பொழுது, நீங்கள் அந்த காலத்தில் கத்தீட்ரல்ஸ் பார்த்தீங்கன்னா சர்ச்சஸில் பெரிய பெரிய ஸ்டெயின் கிளாஸில் பிக்சர்ஸ் இருக்கும். அது எதுக்காக வைத்திருந்தாங்கன்னா அதை வைத்து மக்களுக்கு போதிக்க. நான் எல்லோரும் பைபிள் படிக்க முடியாது, எல்லார்ட்டையும் பைபிள் இல்லை. அவங்க என்ன செய்வாங்க, அந்த பிக்சர்ஸை வச்சு அவங்களுக்கு கதை சொல்லுவாங்க. அதனால தான் யூரோப்பில் போனீங்கன்னா பெரிய பெரிய சர்ச்சஸில் நிறைய சித்திரங்கள் ஒவ்வொன்றையும் வைத்து அவங்க என்ன செய்ய முடியும், போதிக்க முடியும். ஸோ 2வது ஸ்டேஜில் தான் என்ன வந்தாங்க, இது வந்துச்சு. பிரிண்டிங் டெக்னாலஜி வந்த பிறகு எல்லாருக்கும் பைபிள் கொடுக்க ஆரம்பித்தாங்க, எல்லோரும் பைபிள் படிக்க ஆரம்பித்தாங்க. அதனுடைய இம்பேக்ட் என்னன்னு சொல்லி நிறைய புத்தகங்கள் இருக்குது. ஸோ இப்போ கூட டிபேட்டட் புக் நிறையா, ஹவு பைபிள் மேட் யுவர் கல்ச்சர் அப்படிங்கிற புக்கெலாம் வந்திருக்கு. ஸோ அதை வேதாகம் எப்படி வந்துச்சுன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் அதுலேயும் திருச்சபையானது முன்னின்றது. ஏன்னா முதல் புக் எதனா இருந்துச்சு, பைபிளாக தான் இருந்துச்சு. ஸோ தே வாண்டட் டு கம்யூனிகேட் தி காஸ்பல். ஸோ ரேடியோவிலையும் சர்ச் வாஸ் இன் த ஃபோர் ஃப்ரண்ட். ரேடியோவிலையும் என்னாச்சு, முதலாவது யார் செய்திகள் அறிவித்தது, நம்ம ஆளுக்கு தான். ஃபீபா ரேடியோ, அந்த ரேடியோலாம் நிறைய ரேடியோவில். அதே மாதிரி இங்கே இலங்கையிலேருந்து நிறையா செய்திகள், சத்திய வசனம் போன்ற ரேடியோ மினிஸ்ட்ரிஸ் அது வந்து எல்லாம் எடுத்து போச்சு.
ஸோ டெலிவிஷன் வரும்போது என்னாச்சு, டெலிவிஷன் வரும்போது there was a great debate. சபைகளுக்குள்ளே ஒரு சர்ச்சை. இது வந்து சேட்டன் பாக்ஸா, ஸ்டூபிட் பாக்ஸா, இல்லை டைரக்ட் வே டு ஹெல்லான்னு சொல்லி டிபைட் பண்ணிட்டு இருந்தேன். இது சாத்தானுடைய பெட்டி, இதை யாரும் வீட்டுக்குள்ளே கொண்டு வராதீங்க, இது சவப்பெட்டி, யாரும் வீட்டுக்குள்ளே கொண்டு வராதீங்கன்னு சொல்லி நிறைய பேர் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதனால் என்னாச்சு, நம்ம டெலிவிஷனில் ஈடுபடலாமா படக்கூடாதா அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறதுக்கே 20 வருஷம் ஆச்சு. அதுக்குள்ளேயும் அந்த டெக்னாலஜியை முடிஞ்சிருச்சு, நம்ம டிஜிட்டல் டெக்னாலஜி வந்துட்டோம். ஸோ அதுதான் உண்மை. அதனால் நற்செய்தி பணி என்று சொல்லி பார்க்கும் பொழுது இந்த டெலிவிஷன் வந்ததிலிருந்து சபையானது பின்வாங்கியது. த வேர்ல்டு பாஸ்ட் அஸ் ஓவர். உலகம் நம்மளை தாண்டி போயிடுச்சு. இப்போ கேட்சப் பண்ணணும்னா என்ன செய்யணும், இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் தான் நம்ம ஹேவ் டு கேட்சப். ஸோ இதுக்கு பல இது சொல்ல முடியும். ஸோ ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். அதாவது உங்கள் ஃபோனில் யூ வெர்ஷனுங்கிற பைபிள் இருக்கா, யூ வெர்ஷன், ஹோலி பைபிள்னு சொல்லி யூ வெர்ஷன் சொல்லி ஒரு இது இருக்குது. நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணலாம். அதாவது அது வந்து 2006 நினைக்கிறேன், 2008. ஸோ ஸ்டீவ் ஜோப்ஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார். எத்தனை பேர் தெரியும்? ஆப்பிள் கம்ப்யூட்டர் கம்பெனி. ஸோ 2006 2007 அவர் சொன்னார், நாங்கள் ஆப்ஸ்னு ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்ண போகிறோம் சொன்னாங்க. அப்போ ஆப்ஸ்னால் யாருக்குமே என்ன தெரியாது, இப்போ எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஜொமேட்டோ ஆப்ஸு, ஊபர் ஆப்ஸு எல்லாமே தெரியும். ஸோ 15 ஆண்டுகள் முன்பாடு யாருக்குமே தெரியாது. இவர் என்ன சொல்கிறாருன்னு யாருக்கும் வழங்கலை. ஸோ அவர் ரிலீஸ் பண்ணும்போது 200 ஆப்ஸ் வேறு இந்த ஆப் ஸ்டோர். ஆப்பிள் வந்து என்ன பண்ணால் 200 இது பண்ணாங்க. அதில் ஆண்ட்ராய்டு கிருபையினால் என்ன ஒன்று இருந்துச்சுன்னா யூ வெர்ஷன் இருந்துச்சு, இந்த பைபிள் ஆப் இருந்துச்சு. ஸோ இந்த பைபிள் ஆப் ஒரே நாளில் 84 லட்சம் பேர் டவுன்லோட் பண்ணாங்க. ஸோ எங்கே நம்ம மிஸ் பண்ணோமோ வி வர் தேர். ஸோ யூ வெர்ஷன் பற்றி அவர் ஒரு ஐ திங்க் லிவிங் சர்ச் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில் ஒரு சர்ச் உடைய ப்ராஜெக்ட். அந்த பாஸ்டர் வந்து சிகாகோ ஏர்போர்ட்டில் அவர் போயிட்டு வந்திருக்காரு. ஸோ அவர் லக்கேஜை செக்இன் பண்ணிட்டார், அது உள்ள பைபிள் இருந்துச்சு. ஸோ லாங் க்யூ, ஃப்ளைட் டிலேட், 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்துருக்க வேண்டியிருக்கு. ஸோ இவர்கிட்ட என்ன இல்லை, பைபிள் இல்லை. என் ஃபோனில் பைபிள் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லி யோசித்தார். ஸோ அதனால் அவங்க சர்ச்சில் வர ஒரு 19 வயசு இளைஞனை கூப்பிட்டு இதை நான் செய்யணும் அப்படின்னாரு. ஸோ டிஜிட்டல் நேட்டிவ், டிஜிட்டல் இமிக்ரெண்ட்ஸ், அவங்க 2 பேரும் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் இந்த யூ வெர்ஷன் உருவானது. ஸோ அந்த யூ வெர்ஷன் உருவானதுனால இன்றைக்கு பல மொழிகள், 90 மொழிகள் இருக்குது. நான் யூ வெர்ஷனை நான் க்ளோஸாக ஒர்க் பண்ணுறேன். ஸோ என்னுடைய பைபிள் ஸ்டடீஸ் இருக்குது. என்னுடைய பைபிள் ஸ்டடியை 92,000 பேர் படிச்சிருக்காங்க. 92,000 பேர் படிச்சிருக்காங்க. என்னுடைய புக்கு 1000 பேருக்கு 2000 புக்கு போதும். ஒரு புக்கு தான் 15,000 பேருக்கு, மற்றதெல்லாம் யாரும் படிக்கிறது இல்லை. ஆனால் யூ வெர்ஷனில் என்னுடைய டிவோஷன்ஸை 92,000 பேர் 142 நாடுகள்லேருந்து படிச்சிருக்காங்க. ஸோ அதான் டிஜிட்டல் மீடியாவுடைய ரீச். ஸோ நீங்கள் எழுத்தாளர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய எழுத்துக்களை யூ வெர்ஷனில் கொடுக்கலாம். அது எப்படி கொடுக்கலாம்னு சொல்லி என்கிட்ட கேளுங்க, நான் பிறகு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ உங்களுடைய பைபிள் ஸ்டடீஸ் எங்கே வரலாம்? யூ வெர்ஷனில் வரலாம். நீங்கள் எழுத்தாளர்கள் உங்களால் பிரிண்ட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியலை, கவலைப்பட வேண்டாம். ஸோ யூ வெர்ஷன் இஸ் தட். ஸோ தமிழில் அவங்களுக்கு தெரியும். பிளாக் இருக்குது, அது யூ வெர்ஷனில் அவங்க செய்கிற காரியத்தை நான் சொன்னேன். ஸோ இதில் என்ன ஆகுதுன்னா, டிஸ்டன்ஸ் அண்ட் டைம் கேன் கான்கர். டிஜிட்டல் வேர்ல்டு என்ன செஞ்சிச்சுன்னா தூரத்தையும் நேரத்தையும் வென்றெடுத்தது. ஸோ மனிதனுடைய ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு விருப்பம் என்னென்னா, எப்படியாவது நம்ம நேரத்தை வெல்ல வேண்டும், தூரத்தை வெல்ல வேண்டும். இதுதான் அவனுடைய மனிதனுடைய இது. அதனால தான் எல்லாத்தையும் ஃபாஸ்ட்டாக செய்யணும், எல்லாத்தையும் கடைசியில் இந்த டிஜிட்டல் டெக்னாலஜி ரெண்டையுமே அச்சீவ் பண்ண உதவிச்சு. இப்போ ஜூம்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நேரடியாக பேசுகிற போல் பேசுகிறோம். வாட்ஸ்அப் கால் நம்ம நேரடியாக பேசுகிற மாதிரி பேசுகிறோம். அதே மாதிரி யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு, யுத்தம் நடக்கும்போதே அவன் வீடியோ எடுத்து போட்டுறான். லைவ் வார் பார்க்க முடியும். லைவ் ஸ்போர்ட்ஸ் இல்லை, லைவ் வாரே பார்க்க முடியும். ஸோ இதெல்லாம் இந்த டிஜிட்டல் டெக்னாலஜியோடையது. ஸோ இதில் இன்னொன்று என்னென்னா கன்வர்ஜென்ஸ் ஆஃப் மீடியம். இதில் வந்து டேட்டா, இதில் வீடியோ, இது வாய்ஸ் எல்லாமே சேர்ந்து வந்துடும்.
ஸோ முன்னாடி நீங்கள் வந்து நியூஸ் பேப்பர்னால் அது தனியாக இருக்கும் பேப்பர், ரேடியோனா உங்களுக்கு ரேடியோ டிரான்சிஸ்டர் தனியாக இருக்கணும், அப்புறம் டெலிவிஷன் தனியாக இருக்கணும். ஸோ எல்லாமே தனியாக இருக்கணும். இப்போ வந்து யூ கேன் ஹேவ் ஒன் ஸ்மார்ட் ஃபோன், ஒரே ஒரு ஃபோனை வச்சு நீங்கள் நியூஸ் பேப்பரை வாசிக்கலாம், நீங்கள் எஃப்எம் ரேடியோ கேட்கலாம், நீங்கள் லைவ் டெலிவிஷன் பார்க்கலாம், அதுபோக நீ மற்ற காரியங்களை செய்யணும், யூடியூப் சேனல்ஸ் மற்ற சோஷியல் மீடியாவும் பார்க்கலாம். ஸோ இது வந்து இட் இஸ் கன்வர்ஜென்ஸ் ஆஃப் மீடியா. மற்ற மீடியாலாம் ஸ்டாண்ட் அலோன் மீடியா, தனித்தனியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பார்க்குறோன்னா இது ஒன் பிளேஸ் சொல்யூஷன். இன்றைக்கி வந்து ஸ்மார்ட் ஃபோன் பிகம்ஸ் எல்லாத்துக்கும் சொல்லி என்னது, முதலாவது டெலிவிஷன் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா இன்ஃபர்மேஷன், எஜுகேஷன் அண்ட் என்டர்டைன்மெண்ட், தகவல், கல்வி, பொழுதுபோக்கு, இந்த 3க்காக தான் செஞ்சாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, இப்போ வந்து ஷாப்பிங் பண்ணலாம், நீங்கள் ஆகாரம் வேணுமா ஆர்டர் பண்ணலாம், அதே போல் உங்களுக்கு டாக்ஸி வேணுமா ஆர்டர் பண்ணலாம், எதுவும் இல்லை எல்லாம் பல விதத்தில் எலக்ட்ரிசிட்டி பில் கட்டணுமா, இன்னொருத்தருக்கு பணம் அனுப்பணுமா, எல்லாமே என்ன செய்யலாம், ஒரு ஸ்மார்ட் ஃபோனை வச்சு செய்ய முடியும். ஸோ இது வந்து ஒன் பிளேஸ் சொல்யூஷன். அதுக்கப்புறம் இட் இஸ் எம்பவரிங் மீடியா. ஸோ எழுத்தாளர்கள்ங்கிறது வந்து ஒரு எலிட் கிளப் மாதிரி இருந்துச்சு. அவங்கெல்லாம் எழுதுனாங்க, அவங்க புத்தகம் பண்ணாங்க, அவங்க சாதனையாளர்கள். ஸோ இன்றைக்கு என்ன ஆச்சு, யார் வேணாலும் எழுதலாம், யார் வேணாலும் மூவி ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ முன்னாடி ஒரு சின்ன குறு நாடகத்தை கூட இது பண்ணணுன்னா என்ன செய்யற, உங்களுக்கு ஸ்டுடியோ வேணும். இப்போ அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன், நல்ல டேட்டா கனெக்ஷன், யூ கேன் பிகம் த ப்ரொடியூசர் ஆஃப் மூவிஸ். ஸோ உலகம் வந்து டெக்னாலஜி வந்து நம்ம கையில் கொடுத்து, அதனால் எம்பவரிங் மீடியா. ஸோ ஒவ்வொரு மனிதனையும் என்ன செய்யுது, ஒரு ப்ராட்காஸ்டராக, டெலிகாஸ்டராக மாற்றுது. ஸோ இதோட முக்கியமானது என்னென்னா புல் மீடியா, மற்றதெல்லாம் புஷ் மீடியா. இது வரைக்கும் இருந்ததெல்லாம் புஷ் மீடியா. இப்போ நான் புத்தகத்தை கொடுத்தாலும் எத்தனை பேர் வாசிப்பீங்கன்னு தெரியாது. இது விற்கணும்னா கூட என்ன செய்யணும், சரி இதை 450 ரூபா உங்களுக்கு 50 ரூபாய்க்கு தரேன் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி புஷ் பண்ணணும். அதுதான் புஷ் மீடியா. ஸோ ரேடியோ ப்ரோக்ராம் கொடுத்தாலும் அதே தான். இந்த டைம்லேருந்து இந்த டைம் நான் பேசுகிறேன், 6 மணிக்கு நான் பேசுகிறேன், நீங்கள் என்ன செய்யுங்க, தயவுசெய்து உங்கள் ஃபோனை உங்கள் ரேடியோவை ஆன் பண்ணுங்கள், உங்கள் டெலிவிஷன் செட்டை ஆன் பண்ணுங்கள், ஒரு எஸ்எம்எஸ் கொடுக்கணும், ஞாபகப்படுத்தணும். தட் இஸ் புஷ் மீடியா. இப்போ டீ பிரேக் அப்படின்னு சொன்னால் எல்லாருமே ஃபோன் எடுத்து கையில் பார்ப்போம், டீயை பார்க்க மாட்டோம் முதல்ல. ஸோ காலையில் எழுந்ததும் பெட் காஃபி, நியூஸ் பேப்பர் தேடுறதெல்லாம் முடிஞ்சு போச்சு. என்ன எடுக்கிறோம், இட் இஸ் அ புல் மீடியா, இட் புல்ஸ் பீப்புள் டுவர்ட்ஸ் இட். ஸோ அது ஒரு சேஞ்சை நம்ம பார்க்குறோம். ஸோ தென் இட்ஸ் அ இன்ட்ராக்டிவ் மீடியா. ஸோ மற்ற மீடியாவில் என்னென்னா நீங்கள் பதில் சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் நியூஸ் பேப்பர் பார்த்ததும் நியூஸ் வாசித்ததும் என்ன செய்யலாம், லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணலாம். யூடியூப்பில் ஒரு இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்யலாம், லைக் பட்டன் பண்ணலாம், இல்லை கமெண்ட்ஸ் அடிக்கலாம். அதே மாதிரி நியூஸ் பேப்பர் ஒரு ஆர்டிக்கலை படிச்சிங்கன்னா அது நீங்கள் பதில் போடலாம். ஸோ யூ ஹாவ் அ ஆப்பர்ச்சுனிட்டி டு ரெஸ்பாண்ட். முன்னாடி ரேடியோ கேட்டிங்கன்னா நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ண முடியாது, நீங்கள் எழுதி அனுப்பலாம், அது போய் சேருமா சேராதான் தெரியாது. இதில் இமீடியட்டாக யூ கேன் ரெஸ்பாண்ட். ஸோ அதனால தான் இந்த மீடியா வந்து பவர்ஃபுல் ஆகிடுச்சு, இன்ட்ராக்டிவ் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து இன்னொரு இம்பேக்ட் என்னென்னா ஃப்ளூயிட் இன்டெலிஜென்ஸ் அண்ட் கிறிஸ்டலைன் இன்டெலிஜென்ஸ். 2 வகையான நுண்ணறிவுன்னு சொல்லி சொல்கிறோம். திரவ நுண்ணறிவு அப்படின்னா இட் சீஸ் த பேட்டர்ன்ஸ் அண்ட் கனெக்ஷன்ஸ். இன்னொன்று வந்து கிறிஸ்டலைன், அதான் ஓல்டன் டேர்ம். ஸோ முன்னாடி நிறைய பேர் பெருமையாக சொல்லுவாங்க, எனக்கு 100 பேருடைய ஃபோனை மனப்பாடமாக செய்யும். இன்னைக்கு ஒருத்தர் ஃபோன் கூட தெரியாது. ஸோ crystalline intelligence was the important thing. உங்கள் தேசம் சுதந்திரம் அடைந்த தேதி என்ன உடனே சொல்லணும். நான் இன்றைக்கி என்ன சொல்லுவாங்க, நான் ஏன் சொல்லணும், கூகுளில் கேட்டால் சொல்ல போகுது. ஸோ ஃபார்முலா ஏன் மனப்பாடம் பண்ணணும், கூகுளில் கேட்டால் சொல்ல போகுது. இன்ட்ரெஸ்ட் ரேஸ்ட்டு போட்டு நான் ஏன் கனெக்ட் பண்ணணும், இன்ட்ரெஸ்ட் மீட்டரே கூகுளில் இருக்குது, அதை போட்டால் எனக்கு தெரிஞ்சு போயிட போகுது. ஸோ இட் இஸ் நாட் வாட் இன்ஃபர்மேஷன், how to get the information. என்ன தெரிந்திருக்க வேண்டும் என்பது முக்கியம் இல்லை, அங்கே எங்கு கிடைக்கும் என்ற அறிவு தான் முக்கியம். அதான் ஃப்ளூயிட் இன்டெலிஜென்ஸ் சொல்லி சொல்லுவோம். ஸோ மற்ற காரியங்களை பார்க்க முடியும். ஸோ இதில் வந்து ஓவர் ஃபில்ட் அண்ட் டூ many சாய்ஸஸ். இன்றைக்கு வந்து என்ன ஆகுது,
அதிகமாக கொடுக்கப்படுகிறது. இப்போ நீங்கள் டெலிவிஷன் சேனல் எடுத்தீங்கன்னா எத்தனை இருக்கும்? ஒரு 300 சேனல் இருக்கும். லைவ் டெலிவிஷனு நியூஸ் சேனலே ஒரு 30 சேனல் இருக்கும். ஸோ இதெல்லாம் என்ன ஆகுது? சாய்ஸ் இஸ் டிஃபிகல்ட். ஒரு மனிதனுடைய சாய்ஸ் வந்து டிஃபிகல்ட் ஆகிடுச்சு. சாய்ஸ் வந்து பார்க்கணுன்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கார் வாங்கினா எத்தனை டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கார். இல்லை நீங்கள் மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா ஒரு ஜாம் வாங்கினா கூட ஒரு 20 ஜாம் இருக்கும். நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க? ஸோ சூஸிங் பிகம்ஸ் டிஃபிகல்ட். ஆனால் ஆண்டு 2 சாய்ஸ் தான் கொடுத்தார். அதான் ஈஸி. மரண வழி, ஜீவ வழி. அந்த மரண வழி என்ன செய்யறான்? சாத்தான் ஆயிரக்கணக்கான வழி ஆகிடுறான். அதனால் கன்ஃபியூஸ் பண்ணிடுறான். ஸோ தட் இஸ் த சேட்டன்ஸ் டெக்னிக் ஆஃப் கன்ஃபியூசிங் பீப்புள். அதனால் ஸோ இது வந்து என்னது? டூ மெனி சாய்ஸஸ் அதனால் செலக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த டிஜிட்டல் வேர்ல்டை குறித்து இதை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, there is no lighthouse keeper, there is no lighthouse, there is no dry land, there is only people living on rafts made from their own imaginations. தமிழில் சொல்லணும்னா, கலங்கரை விளக்க காப்பாளர் இல்லை. That means there is no God. அதான் கலங்கரை விளக்கம் இல்லை. There is no absolute standards. மூன்றாவது வறண்ட நிலம் இல்லை. ட்ரை லேண்டு கிடையாது. ஒரு கப்பலில் பிரயாணம் பண்ணுறவங்களுக்கு ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய நிலப்பகுதி தேவை. அடுத்த நாங்கள் சொந்த கற்பனையிலிருந்து உருவாக்கப்பட்ட படகுகளில் வாழும் மக்கள் மட்டுமே உள்ளனர். ஸோ ஆல் ஆர் லிவிங் இன் த பபிள்ஸ். அவங்களுக்குன்னு ஒரு ஐடி, அவங்களுக்கு ஒரு ஃபேஸ்புக், அவங்களுக்குன்னு ஒரு ப்ரொஃபைல். ஸோ அதில் தான் இருக்காங்க. ஸோ லாஸ்ட் என்ன பார்க்குறோம்? தெர் இஸ் த சி. சீனா பீப்புள், மக்கள். ஸோ ஒரு நம்பிக்கை இழந்த ஒரு தலைமுறை, சத்தியத்தை அறிய விரும்பாத ஒரு தலைமுறை. ஸோ த மோஸ்ட் கன்ஃபியூஸ்ட் ஜென்ரேஷன் இன் த ஹோல் வேர்ல்டு. நான் இந்த ஜென்ரேஷனில் தான் 11 வயசு பிள்ளை கூட தற்கொலை பண்ண முடியும். இதை நீங்கள் பார்த்துருக்க முடியாது. 25 வயசுக்கு மேலே தான் யாராவது தற்கொலை பண்ணுவாங்க. ஸோ டுடே ஈவன் 11-year-old child கேன் கமிட் சூசைட். அது காரணம் என்ன? த டிஜிட்டல் வேர்ல்டு. ஸோ இந்த உலகத்தில் நம்ம எப்படி செய்ய போகிறோம்? அதான் டிஜிட்டல் ரியாலிட்டி. ஸோ இது வந்து ஒரு எண்மின் யதார்த்தம். இதுதான் இதில் நம்ம கேட்க வேண்டிய கேள்விகள், நமது வாசகர்கள் அல்லது நம்முடைய ஆடியன்ஸ் யார்? ஸோ இந்த ஆடியன்ஸை குறித்து நிறையா பேச முடியும். ஸோ நிச் ஆடியன்ஸ், ஜென்ரல் ஆடியன்ஸ். ஆனால் இது வந்து உலகளாவிய ஆடியன்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ வாட் இஸ் த கண்டென்ட்? இந்த பிப்ளிக்கல் கண்டென்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி இதில் ஒரு சாப்டர் இருக்குது, நீங்கள் அதை வாசித்து பார்க்கலாம். ஸோ ஹவு ஷுட் வி கம்யூனிகேட்? எந்த விதமான பிளாட்ஃபார்மை சூஸ் பண்ணுறது, எப்படி அதை இது பண்ணுறது, அதை குறித்து நம்ம நாளைக்கு மற்ற காரியங்கள் நம்ம பேச முடியும். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, இந்த டிஜிட்டல் வேர்ல்டு இஸ் அ ரியாலிட்டி. ஸோ எண்மின் உலகம் ஒரு யதார்த்தம். இதை யாராலும் தவிர்க்க முடியாது. சபைகள் தவிர்க்க முடியாது. நற்செய்தி பணியில் இதை தவிர்க்க முடியாது. ஸோ லீடர்ஷிப் டெவலப்மெண்ட்டில் இதை தவிர்க்க முடியாது. டிசைபிள் மேக்கிங்கில் தவிர்க்க முடியாது. ஸோ இதை எப்படி நம்ம கையாள போகிறோம்? ஸோ இன்னொரு பக்கம் சர்ச் இஸ் த கிரேட்டஸ்ட் கண்டென்ட் கிரியேட்டர். ஸோ ஒரு சிலர் சொல்லுவாங்க, என்கிட்ட லைவ் ஸ்ட்ரீமிங் இருக்குது. லைவ் ஸ்ட்ரீமிங் இஸ் நாட் எனஃப். 2.5 மணி நேரம் நீங்கள் ஆராதனை நடத்துகிறீங்க, அதை அப்படியே போடுறீங்க, உங்கள் சபையில் உள்ள மக்களே பார்க்க மாட்டாங்க, அவங்களே ஆன் பண்ணிட்டு போய் தூங்கிடுவாங்க. ஸோ அதனால் டோன்ட் செல்ஃப் டிசீவ் யுவர் செல்ஃப். ஏதோ செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நினைக்காது. ஸோ வி ஹாவ் டு திங்க் அபவுட் த டிஜிட்டல் வேர்ல்ட், டிஜிட்டல் ஆடியன்ஸ் அண்ட் டிஜிட்டல் கண்டென்ட். ஸோ இதை செய்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு நல்ல திறந்த வாசலை கொடுத்துருக்கிறார். இது வந்து எளிதாக செய்ய முடியும். ஆண்டவர் கொடுத்த இறுதி கட்டளையை நம்முடைய தலைமுறையில் முடிவுக்கு கொண்டு வர அல்லது நிறைவு செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இதோ நான் முடிக்க விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பட் அந்த புத்தகத்தில் உள்ள இதை நீங்கள் பார்க்கலாம், அதர் சாப்டர்ஸ். இதில் வந்து விசேஷமாக லாஸ்ட் சாப்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேஜ் 189. ஸோ அதுக்கு வந்து ஒரு மாடல் கொடுத்துருக்குறோம். அந்த மாடலை நீங்கள் படிங்க. அது இந்தியன் கான்டெக்ஸ்டில் இருக்குது. ஸோ மற்றதை நீங்கள் என்னோடு கூட பேசலாம் அல்லது இந்த புத்தகத்தை நீங்கள் பார்க்கலாம், எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.